Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil. மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. நான் வீட்ல இருந்தா தானே இவ்வளவு ப்ராப்ளம் இல்ல இருந்தா தானே நான் போறேன். அருண் நில்றா. ஏய் நில்லுன்னு சொல்றல. அருண் ஆதி அவன் சாக மாட்டான். அவனை விட்டுடு. மிஸ்டர் நாராயணன். எஸ் மேடம். கௌரவம் போனா உயிரே போற மாதிரி நினைக்கிறேன்னா இப்போ என் மகன் வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல. சொன்னபடியே சொத்தை பிரிக்க போறோம். அருணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 35% ஐஸ்வர்யா பேருக்கே டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல, நான் மனப்பூர்வமா ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச மீதி இருக்கிற அந்த 20% சொத்தையும் என் கௌரவத்தை காப்பாத்த முன்வந்த ஐஸ்வர்யாவுக்கே கொடுத்துருங்க. ஓகே மேடம். அந்த 20% யாருக்குன்னு கேட்டப்போ மழுப்புனது இதுக்கு தானா? 20 + 35 55%. பாதிக்கு மேல இவ்வளவு எழுதி வைக்கிறா. இந்த அகிலாக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவளை நான் விரும்புறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ பார்வதிக்கு என்னால அநியாயம் நடந்துருச்சு. பார்வதிக்கு நான் இப்ப நியாயம் பண்ணேன். ஐஸ்வர்யா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டனே. பார்வதிக்கு நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ஐஸ்வர்யா அம்மா இங்க வரமாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்தாங்கண்ணே. என்னம்மா அது? பார்வதி அக்கா கொடுக்க சொன்னாங்க. பார்வதி அக்காவா? பார்வதி எங்க? எனக்கு தெரியாது. என்ன தெரியலையே. சின்னையாக்கு பார்வதி எழுதி கொள்வது. எப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நியாயம் பண்றேன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் செத்துட்டேன். அம்மா, ஐயா, பெரிய ஐயா, நான் எல்லாரும் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். நீங்க உங்க மனசை மாத்திக்காம பிடிவாதமா இருக்கீங்க. அம்மாவோட நிம்மதியும் சந்தோஷமும் திரும்பி வரணும்னா நீங்க ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சின்னையா. அதனால உங்க யாருக்கிட்டையும் சொல்லிக்காம இந்த வீட்டு விட்டு போற சின்னையா. நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிச்ச ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சா நான் உங்க எதிரில் வருவேன். இல்ல நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். நான் உன்கிட்டே வந்துடுறேம்மா. என்ன கூப்பிட்டுக்கம்மா.
பார்வதி பார்வதி ஏன் பார்வதி இப்படி பண்ண? இந்தாங்க மேடம், நீங்க சொன்னபடி அருணோட 30. கொடுத்த வார்த்தைய கௌரவத்தை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. அதனாலதான் சொத்தை பிரிக்க முடிவு பண்ணோம். என் மகனுக்கு கொடுக்க வேண்டியத மருமகளுக்கு கொடுக்கறேன். என்னால உனக்கு ஏற்பட்ட மான நஷ்டத்துக்கு இத நஷ்ட ஈடா எடுத்துக்கோ. வேண்டான்னு சொல்லாம டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. நீ இதை ஏத்துக்கிட்டா அருணால ரணமாகி இருக்கிற என் மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் சைன் இட். மேடம், இங்க ஒரு சைன் பண்ணுங்க மேடம். வாங்கி சைன் பண்ணு. எதுக்காக தயங்குற? அக்கா, அது வேற ஒன்றும் இல்லை. மொத்த சொத்துல பாதிக்கு மேல ஐஸ்வர்யாக்கே பங்கு போகுது இல்லையா? ஆதி ஏதாவது தப்பா நினைச்சுப்பானோன்னு ஐஸ்வர்யா நினைக்கிற போல இருக்கு. அம்மா எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கேன். இனிமேலும் அப்படி தான் இருப்பேன். ஐஸ்வர்யா, நீ சைன் பண்ணு. சைன் பண்ண ஐஸ்வர்யா. இன்னும் ஏன் யோசிக்கிற? ஐஷு சைன் பண்ணு. இங்க சைன் பண்ணுங்க மேடம். ஏய், சீக்கிரம் பண்ணுடி, சீக்கிரம் பண்ணு. சான்ஸ் மிஸ் ஆயிட போகுது. மா, அகிலா, அருண் திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தது முக்கியம் இல்ல, எதுக்கு வந்திருக்கானா? மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன். இனி இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேம்மா. எனக்கு நீங்க வேணுமா? நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு வேணும்னா உங்களுக்கு ஐஸ்வர்யா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யா மருமகளா வருவாம்மா.
இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும்போது நான் வீட்ல இருக்க மாட்டேன். நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிச்ச ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சா நான் உங்க எதிரில் வருவேன். இல்ல நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். நான் ஐஸ்வர்யா உன்னோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? யார் காரணம்? மா, என்னாச்சு? என்ன லெட்டர் அது? என்னாச்சு ஆதி? அருண் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு பார்வதி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாப்பா. நல்ல விஷயம்தான். தொலையிட்டோம். காலையில என்கிட்ட தூரமா போகணும்னு சொன்னா, ஆனா இப்படி தூரமா போவான்னு நான் நினைக்கல. டேய் அருண், பார்வதிக்கு ஃபோன் பண்றா. ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். டாட், லைன் போகல டாட். ஹலோ ஹலோ மிஸ்டர் ஆதி, எஸ். உங்கள் கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். அம்மா, பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் நிலைமையில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்களா? ஆதி சீக்கிரம் கிளம்பு. சரி. அகிலா நீ இங்கே இரு, நாங்க போய் பார்த்துட்டு ஃபோன் பண்றோம். வரோம் மேடம். வர்றோம் மேடம். அம்மா பார்வதி. பார்வதி, 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 உனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு. அம்மா பார்வதி, கண்ணை திறந்து பாருமா, அப்பாவை பாருமா. எழுந்திருக்கா.
பார்வதி 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 பெரிய தம்பி என் பொண்ணு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, கடவுளே. ஒரு சமையல்காரிக்கு அடிபட்டதுக்கு அப்படியே துடிக்கிறாங்க. எல்லாத்தையும் வளைச்சு போட்டா போல இருக்கு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் இங்கே இருங்க. பெரிய தம்பி, ஐயோ. அகிலா அகிலா இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். பார்வதிக்கு எப்படிங்க இருக்கு? டாக்டர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சொன்னாதான் எதுவுமே சொல்ல முடியும். நான் கிளம்பி வரேங்க. இப்ப வேண்டாம் அகிலா, நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ கிளம்பி வந்தா போதும். அப்பா, அக்காக்கு ஒன்னாவதுல அக்காக்கு குணமாடலப்பா. தெரியலடா கணேசா. சார், என்னாச்சு டாக்டர்? 99% ஹோப் இல்லை சார். டாக்டர் ப்ளீஸ், நீங்க இப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது செஞ்சு எப்படியாவது பார்வதி காப்பாத்திருங்க. ஒரு பாவமாரியாத அப்பாவி பொண்ணு டாக்டர். ஆஸ் அ டாக்டரா எந்த உயிரையும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவோம் நாங்க. இம்மீடியட்டா ஆபரேஷன் செய்யணும். இந்த பொண்ணுக்கு வேண்டியவங்க யாராவது வெளியே இருந்தா உடனே ஃபார்மாலிட்டி பேப்பர்ஸ்ல சைன் வாங்கி கொடுத்துருங்க. சைன் பண்ணுமா? ஆமா சார், இப்போ அவங்க வென்டிலேஷன்ல தான் இருக்காங்க. ஆஸ் பர் ஹாஸ்பிட்டல் ரூல் சைன் பண்ணி ஆகணும் சார். சிஸ்டர், வரேன் டாக்டர். அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெளியில இருந்தா அவங்க கிட்ட சைன் ஓகே வாங்கி. டாக்டர். இல்ல, ஒரு நிமிஷம் டாக்டர் ப்ளீஸ். இந்த விஷயம் வெளியே இருக்க பார்வதியோட அப்பாக்கு தெரிஞ்சா அவரால் தாங்க முடியாது. உயிரே விட்டுருவார். நானே சைன் பண்றேன். என்ன, நீங்க சைன் பண்றீங்களா? ஆமா, நானும் பார்வதிக்கு வேண்டி வந்தான். நானே பண்றேன். அப்போ ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க, கொடுங்க அதை. சிஸ்டர், சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ரெடி ஓகே பண்ணுங்க. டாக்டர். பார்வதியை காப்பாத்துறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உலகத்தில் அது எந்த மூலையில் இருந்தாலும் நான் அதை வர வச்சிருவேன். பார்வதி பழைய பார்வதியை திரும்ப வரணும். அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க ப்ளீஸ் டாக்டர். கண்ட்ரோல் யோர்செல்ஃப். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில இருங்க. தம்பி, பெரிய தம்பி, என்னாச்சு தம்பி? ப்ரோ, இப்ப பார்வதிக்கு எப்படி ப்ரோ இருக்கு? பெரிய தம்பி, என் பொண்ணு எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? தைரியமா இருங்க சுந்தரம், பார்வதிக்கு ஒன்றும் ஆகாது. ப்ரோ, சுந்தரத்தை தைரியமா இருக்க சொல்ற நீ, அந்த தைரியம் உங்ககிட்ட இல்லையா ப்ரோ? சொல்லு ப்ரோ, டாக்டர் என்ன சொன்னாரு? என்னாச்சு ஆதி? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆதி தயங்குறத பார்த்தா இந்த சமையல்காரி கதை முடிஞ்சிருச்சு போல இருக்கு. கொசு தொல்லை ஒழிஞ்சது.
நீ இப்படி சைலண்டா இருக்கிறது பார்த்தா எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. சொல்லு ப்ரோ, டாக்டர் என்ன சொன்னாரு? பார்வதி எப்படி இருக்கா? டேய், பார்வதியோட இந்த நிலைமைக்கு நீ தான்டா காரணம். அம்மா பார்வதி. ஆமா ப்ரோ, நான் தான் காரணம். பார்வதி இந்த நிலைமைக்கு வர நான் தான் காரணம். பார்வதி என்ன மன்னிச்சிரு பார்வதி. இப்ப அழுது புலம்பி என்ன பண்றது? பார்வதி விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து நாங்க சொன்னது எதையுமே நீ கேட்கல. பார்வதிக்கு நியாயம் பண்றேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்த. உன் பிடிவாதம் இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாரு. ஐம் சாரி. எவ்வளவு போராடியும் பார்வதியை காப்பாத்த முடியல அப்படின்னு இவளுக்கு ஒரு எண்டு கார்டு போட போறாரு. அந்த பொண்ணோட அப்பா யாரு? நான் தான் டாக்டர். என் பொண்ணு எப்படி இருக்கா? உங்க பிளட் என்ன குரூப்? ஓ ஓ பாசிட்டிவ் டாக்டர். என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷனுக்கு அர்ஜென்ட்டா பி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. அதான் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே பிளட் குரூப்பா இருக்குமோன்னு நினைச்சு கேட்டேன். பை பேட் லக் அந்த பொண்ணோட பிளட் குரூப் பி நெகட்டிவ். இட் இஸ் a வெரி ரேர் குரூப். எப்படியாவது சீக்கிரம் பி நெகட்டிவ் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும்.